அடியனுக்கு தேவன் இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவியாக என்னையும் தேவன் அழைத்து அவருடைய அன்பின் செய்தியை என்னுடைய நாவின் நிமித்தமாக இன்று கொடுக்க இருக்கிறார். நான் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம அநேக காட்சிகளை பார்க்கக்கூடும், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு ஒரு சில காட்சிகள் என்னை எப்பொழுதுமே நெகிழ வைக்கின்றன. அது உங்களுக்கு முன்பதாக கூட நான் அமைச்சிருக்கிறேன். ஒரு கஷ்டமாக இருக்க சூழ்நிலையில் தேவன் நம்மளை அரவணைத்து சொல்கிற ஒரு வார்த்தையும், நாம் கீழே நம்ம விழுந்திருக்கிற சூழ்நிலையில் தேவன் நம்மை தூக்கி விடுகிறதும், நாம் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் ஆலோசனை கேட்பதற்கு தேவன் ஒரு நபரை தேவனே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் அருமையான படம். இந்த மூன்று காட்சிகளும் நம் எந்த வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நம்மை ஆதரிக்கும். எனக்கு இந்த மூன்று படங்கள் எப்போவுமே ஒரு கனெக்ட் ஆனது. கீழே விழு போகும்போது தேவன் நம்மளை தூக்கி விடுறாங்க, ஆலோசனை இல்லாத நேரங்களில் பக்கத்தில் உட்காந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னொருத்தில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கூட துணையாகவே இருக்கிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு மிக மிக ஒரு பிடித்தமான இந்த படங்கள். இன்றைக்கு கூட நம்மளுடைய செய்தி ஒரு அழகான செய்தி. இந்த செய்தியை நான் தியானிக்க போகும்போது என்னை மிகவும் காயப்படுத்தினது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தி நிமித்தமாக தொட வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஏக்கம். செய்தியின் தலைப்பு என்றுன்னு சொன்னால், எது உன் பட்டயம், எது உன் பட்டயம், விச் இஸ் யுவர் ஸ்வாட். அதுதான் இன்றைக்குரிய இது. நாம் எப்படி ஒருவரை அணுக வேண்டும் என்பது என்னுடைய நான் தவறின ஒரு காரியம். அதை நான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பட்டயம் எது? இந்த செய்தியை நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நான் முதல்ல நான் எடுத்து படிக்க போகும்போது, ஒரே ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க போகும்போது என்னை மிகவும் காயப்படுத்தினது. ஏன்னால் நான் நிறைய தவறு செய்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்னொருத்தர் அரைஞ்சா அது எவ்வளோ காயமாக இருக்குமோ, அதே போல் வேதத்தை நான் வாசிக்க போகும்போது, சரி இதை நான் மீறிட்டேனே, இதை நான் சரியாக புரிஞ்சுக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப அது உணர்த்தப்பட்டது. இந்த செய்திக்குள்ளே நம்ம எல்லாம் செய்வோம். இயேசு கிறிஸ்து செய்த மொத்த அற்புதங்கள் 35. அதில் சிலுவைக்கு முன்பாக அவர் செய்த கடைசி அற்புதம் என்னவென்று யாருக்கார் தெரியுமா? அவர் செய்த கடைசி அற்புதம் சிலுவைக்கு முன்பதாக, சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவர் கடைசியாக செய்தது, வெரி குட் பாஸ்டர், அவங்க சொன்னாங்க, காதை என்ன பண்ணாங்க, ஒட்ட வச்சாங்க. அவர் பேர் என்னது? அழகான பேர். அவர் பேர் மல்குஸ். சரிங்களா? இன்றைக்கி அவரை பற்றி தான் படிக்க போகிறோம். நீங்கள் பாருங்களேன், லூக்கா 22ஆம் அதிகாரம் 50வது வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனை வலதுகாரார வெட்டினான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சரிங்களா? விச் இஸ் யுவர் ஸ்வாட், எது உன் பட்டயம் அப்படி சொல்லி. பேதுரு கொஞ்சம் படபடப்பட்டவர்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் 4 சுவிசேஷத்தில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரே ஒரு சுவிசேஷம் மட்டும் மிகவும் அழகாக நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு ஓடி இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். வெட்டினது மட்டும்தான் போடப்பட்டிருக்குது, ஒட்டினது போடப்படலை. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். இங்கேயும் வெட்டினதை பட்டு மட்டும்தான் போட்டிருக்கு, ஒட்டினதை போடவில்லை. இங்கே 3வது சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அப்பொழுது சீமோன் பேதுரு, அந்த வெட்டினது யார் அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசிரியனுடைய வேலைக்காரனை வலதுகாரதை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பேர். இந்த 3வது யார் வெட்டினான்னு தெரிஞ்சிருச்சு, யார் வெட்டப்பட்டாங்க தெரிஞ்சிருச்சு. இந்த கடைசி ஒரே ஒரு நபர் மட்டும்தான் என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு விவரமாக எழுதியிருந்தார். அவர் தான் லூக்கா சுவிசேஷம். அந்த புத்தகத்தில் வாசிங்க பாருங்களேன். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசிரியனுடைய வேலைக்காரனை வலதுகாரதார் வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். ஹீலிங், சொஸ்தப்படுத்தினது இந்த நபருக்கு 3 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது. வெட்டப்பட்டது மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது, ஒட்டப்பட்டது ஒரே ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான். மிகவும் உற்சாகமான ஒரு சம்பவம். இதில் பாருங்களேன், ஒருவேளை மற்ற 34 அற்புதங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செய்யப்பட்டது, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு அற்புதம் மட்டும் இருட்டில் யாருமே இல்லாத டைமில் மிகவும் சிறிய கூட்டம், அதில் இருந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அவங்களுக்கு முன்பு தான் செய்யப்பட்டது. ஆனால் ஆச்சரியமான ஒரு செவி கொடுக்கல். இட்ஸ் அ சைலண்ட் மிராக்கிள். ரொம்ப கம்மியான நபர்களுக்கு மூலம் தான் இது செய்யப்பட்டது. ஆனால் அது
இது இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் செவி கொடுத்து கேட்பதில்லை. தேவன் நம் செவியை தொட்டு நாம் கேட்கும்படியாக அவர் செய்தல் ஒழிய நம்ம கேட்க போகிறதில்லை. அதுதான் இன்றைக்குரிய செய்தி. இந்த கடைசி காலங்கள் நம்ம எல்லா பேரும் நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய சொல்லித்தராங்க. ஆனால் கேட்கணுமே, ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமே, அதை தேவன் தான் நம்மளுக்கு தரணுன்றது தான் இன்றைக்குரிய செய்தி. இன்றைக்கி இந்த செவியின் முக்கியத்துவம், நீங்கள் எல்லா பேரும் சயின்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நம்ம காது எவ்வளோ தூரத்துக்கு ஆடியபிலிட்டி அப்படி பார்த்தோன்னு சொன்னால், டெசிபிளில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 120 அல்லது 130 டெசிபிள் வரையும் கேட்கலாம். ஆனால் ஹெட்ஸில் வச்சு கேட்டிங்கன்னா 20 to 20,000 ஹெட்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம காதால் கேட்க முடியும். ஒன்று 20 ஹெட்ஸுக்கு கீழே போனீங்கன்னா கேட்காது, 20 ஹெட்ஸுக்கு மேலே போயிட்டிங்கன்னா காது தாங்காது. இதுதான் நம்மளோட காதோடைய வடிவமைப்பு. நீங்கள் பார்த்துக்கோங்களேன், இப்போ 20,000க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா செவித்திறன் நம்மளால் கேட்கவே முடியாது அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 20 ஹெட்ஸுக்கு கீழே நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எறும்பு அது அது ஒரு வேளை நம்மளுக்கு கேட்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா எறும்பு நடக்கிற சத்தம் கூட கேட்குமா? எறும்பு நடக்கிற சத்தம் கேட்கும். கொசு அடிக்க போகும்போது அந்த விங்ஸ் அடிக்குதுல்ல, அது அடிக்க போகும்போது படப்பட படப்படன்னு அடிக்கும்ல, அந்த சவுண்டு கேட்குமா? நீங்கள் காற்று நைட்டு தூங்க போகும்போது உங்களுக்கு காற்றினுடைய அந்த காற்று அடிக்கிற சத்தம் கேட்குது. எப்போவுமே படப்படன்னு அடிச்சுட்டு நம்ம இருந்துச்சுன்னா எப்படி நிம்மதியாக தூங்குறது? அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. கடவுள் கரெக்டான அளவில் நம்மளுடைய செவி திறனை நம்மளுக்கு வச்சுருந்துருக்காரு. இவ்வளோ தான் கேட்கணும், இவ்வளோக்கு பிறகு கேட்கக்கூடாது அப்படின்னு அழகாக நம்மளோட காதை வடிவமைச்சு வச்சுருந்துருக்காரு. ஆனால் நீங்கள் பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசி பாருங்களேன். முக்கியமான வசனம், இது கடைசி காலங்களில் இருக்க வேண்டியது. தேவன் என்ன சொன்னாங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ செவி கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை? முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாட்டினா நம்மளால் கேட்க முடியாது. அப்படிங்கிறத தேவன் தெல்ல தெளிவாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம். இப்பொழுது கூட சரி, நம் அந்த இரவுக்கு சென்றுடலாம். எல்லோரும் இப்போ இருட்டாக இருக்குதுல்ல, அதே போல் அதே மாதிரி ஒரு இரவு, அந்த இரவு காட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். நல்ல கவனிங்க, அந்த சம்பவத்தில் இடம்பெற்ற நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் 12 சீஷர்களும் இருந்தாங்க. அதில் இயேசு கிறிஸ்துவும் இருந்தாங்க, அதில் சேவகர்களும் இருந்தாங்க, அதில் சாத்தானுடைய தூதர்களும் இருந்தாங்க. நாட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், பட் அவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. கூட்டம் சிறுசு, ஆனால் செஞ்ச அற்புதம் பெருசு. சரிங்களா? அடுத்த கேள்வி, அங்கே இருந்த நபர்களின் உணர்வுகள் என்னென்னலாம் ஃபீலிங்ஸ் இருந்தது, எமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் இருந்துச்சு, கோபம், வெறி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தவனும் அங்கே தான் இருந்தான். நீங்கள் பாருங்கள், அடுத்து ஒரு பயம் இருந்தது. இந்த பயத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேதாகமத்தில் முதலாக இந்த காரியத்தை நான் பார்த்தேன். இவ்வளோ விஷயத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வசனத்தை பார்த்தேன். அந்த வசனத்துடைய ஆழத்தை பாருங்களேன். அதில் ஒருத்தர் ஓடி போகும்போது எப்படி போனார்னா, நிர்வாணமாக ஓடி போனாராம். நீங்கள் பாருங்களேன், ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாக அவர்கள்ட்ட ஓடி போனான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. பயத்தினுடைய உச்சம். நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை பிடிச்சா என்ன பண்ணிடுவாங்கன்னு அந்த பயத்தில் ஓடின ஓட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நினச்சா நிர்வாணமாக ஓடினா அப்படின்னு சொல்லி பயம் அவ்வளோ பயமாக இருந்தது. ஒரு பக்கத்து கத்தியை வச்சு எடுத்து கத்தியை வச்சு வெட்டின ஒரு உச்சக்கட்டத்தில் ஒரு கோபம், இன்னொரு பக்கத்து உச்சக்கட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு படபடப்பு இருந்தது. நீங்கள் முன்னாடி இருக்கிற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கிலியெலாம் சேவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு அநேக முறை ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாரும் பிடிக்க முடியல. அதுக்காக சேவர்கள் எல்லா பேரும் சங்கிலியில் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே ஒரு படபரப்பு இருந்தது, அங்கே ஒரு பயம் இருந்தது, அங்கே ஒரு வெறி உள்ள உணர்வு இருந்தது, எல்லாமே அங்கே இருந்தது. ஆனால் அங்கே ஒரே ஒரு நபர் மட்டும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஃபுல் சரண்டரில் முழுசாக ஒப்பு கொடுத்துன்றது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த ஃபுல் சரண்டர், அந்த முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது எப்படி, இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறோம். சரி, இந்த பயத்தின் உச்சத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு மரண தண்டனை கைதி என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவனை பயத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகணும். சரிங்களா? ஒரு பயத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகணும். அவனை எப்படி பயமுடுத்துனாங்க தெரியுமா? ஒரு சின்ன சொல்கிறேன். எப்படி பயமுடுத்துனாங்கன்னா, அவன் கண்ணை கட்டிட்டாங்களாம். கெட்டுறதுக்கு முன்னாடி சொன்னாங்களாம், உன்னை நாங்கள் தூக்கில் போட போகிறதில்ல, ஆனால் நீ சாக போகிற. நீ எப்படி சாக போகிறன்னு சொன்னால், உன் கையை நாங்கள் வெட்ட போகிறோம். வெட்டிட்டு உன் கையிலிருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விழுக போகுது.
அந்த சொட்டு கீழே விழுக உனக்கு ரத்தம் கம்மியாகி நீ சாக போகிற, இதுதான் தண்டனை அப்படி சொல்லிட்டாங்களாம். இதை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொன்னது போலவே கண்ணை கட்டிட்டு ஒரு டேப் பக்கத்தில் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு குழாய்க்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டேப்பை லைட்டாக திறந்து விட்டாங்களாம். திறந்துட்டு போகும்போது இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க, உன் கையை வெட்டி அதுலேருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கீழே விழுகும் அப்படின்னு சொன்னாங்க. இவனை பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சொட்டாக கீழே விழுக விட்டாங்களாம். உனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணிடுச்சுன்னா, என் கையை வெட்டிட்டாங்க, அந்த ரத்தம் ஒவ்வொன்று சொட்டாக கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம சாக போகிறோன்னு நினச்சி பயத்திலே செத்தானான். கழுத்து நெரிக்கல, ஒன்றுமே பண்ணல. பயத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் அவனை சாவடிக்கிறது. அந்த இரவில் அப்படி ஒரு பயம் இருந்தது. சேவகர்கள் எல்லோரும் நிற்கிறாங்க, சீஷர்கள்லாம் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க இந்த பயத்தின் உச்சத்தில். பேதுரு எப்போ சாத்தானுக்கு கருவி ஆகிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி இல்லை, அதுக்கு முன்னமே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவரே இது உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு. சாத்தான் தான் யார் மூலியமாக அந்த விஷயத்தை ஏசப்பா கிட்ட சொன்னது? சாத்தான் தான் பேதுரு மூலியமாக சொன்னான். பேதுருடைய நாவு அன்னைக்கே சாத்தானுக்கு என்ன ஆயிடுச்சு? கருவி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்து பாருங்களேன், அது நாக்கு மட்டும் கிடையாது, கடைசியில் என்னவும் கருவி ஆயிடுச்சு, அவருடைய கையும் கருவி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறோம்? அப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். இன்றைக்கி கையும் போயிடுச்சு. ஒவ்வொரு அவயமாக அவரை விட்டு போயிட்டே இருக்குது. நாக்கு அவர் கண்ட்ரோல் இல்லை, கையும் அவரோட கண்ட்ரோல் இல்லை, இப்போ கடைசியில் அவரும் அவர் கண்ட்ரோல் இல்லை. கடைசியில் இப்போ மனம் கசத்து போய் அழுத வேண்டிய சூழ்நிலை தான் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு வேளை நம்ம எல்லோரும் நம்மளுடைய அவயங்களில் நம்மளுடைய என்னென்னலாம் நம்மளை விட்டு கைமீறி போயிட்டுருக்குது, நம்ம அவயங்கள் நம்ம கண்ட்ரோலாக என்ன இல்லை அப்படின்னு நம்ம எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரங்கள் நம்ம இருக்கிறோம். ஒரு 2 பாடங்கள் 3 தீர்மானங்கள் இன்றைக்கி எடுக்கணும். 2 பாடம் தான் சொல்லி கொடுக்க போகிறோம், அப்புறம் 3 தீர்மானங்கள். இதை படித்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதலாவது, பேதுருவின் பட்டயம். எது உன் பட்டயம்? அதுதான் நம்மளுடைய தலைப்பு. பேதுருவின் பட்டயம். நம்ம கிதியோனின் பட்டயம் அதெல்லாம் நிறையா படிச்சிருப்போம். பேதுருவின் பட்டயம். He used a wrong enemy and with a wrong weapon. தவறான எதிரியை தேர்ந்தெடுத்தான், தவறான ஒரு ஆயுதத்தை கைப்பற்றினான். இதுதான் அந்த முக்கியமான பாடம். தவறான எனிமி யார்? தவறான ஒரு எதிரி யார்? மல்கூஸ் எதிரி கிடையாது. பேதுருக்கு மல்கூஸ் எதிரி கிடையாது. மல்கூஸை பயன்படுத்தின சாத்தான் தான் யாருக்கு எதிரியாக இருக்கணும்? பேதுருக்கு எனிமையாக இருந்திருக்கணுமே தவிர மல்கூஸ் எனிமையாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு யார் என்னுடைய சபை விசுவாசிகளோ, என்னுடைய சகோதரனோ, என்னுடைய தாய் தகப்பன்மாரோ, என்னை வேணாம்னு நினைக்கிறவங்களோ எனக்கு எனிமி கிடையாது. அவங்கள ட்ரைவ் பண்ணுறாங்களா, அவனை சோதிக்கிறாங்களா, அந்த சாத்தான் தான் நம்மளுக்கு காமன் எனிமையாக இருக்குமே தவிர நம்மளோட சகோதரன் நம்மளுக்கு எனிமையாக என்ன பண்ணக்கூடாது, எதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இது நம்ம அநேக நேரங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். வி சூஸ் அ ராங் எனிமி. நம்மளுடைய சகோதரனை போய் நம்ம எப்படி எதிரியை பார்க்குறது? அது நம்ம சகோதரன் அல்லவா? ராங் வெப்பன். நான் ஒருத்தரை பற்றி தவறாக சொல்கிறேன், அது தவறான வெப்பன், அது தவறான ஆயுதம், அது கிடையாது சரியான ஆயுதம். நீங்கள் வரிசையாக பார்க்கும்போது ஒவ்வொன்றா போகும். நம்ம எதிர்க்க வேண்டிய எதிரி சாதாரண எதிரி கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பலனை வச்சு அவங்களை எதிர்க்க முடியாது. வேதாகமத்தில் ஒரு 2 வசனங்களை வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசித்தா பாருங்களேன். பவுல் அழகாக எழுதினார். எப்படி எழுதினார்னா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சப்படி போர் செய்ய மாட்டோம். அப்புறம் நீங்கள் எப்படி போர் செய்வீங்கன்னு அழகாக போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னா, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் உள்ளவராக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அது காட்ஸ் பவர் எங்கிட்ட இருக்கிறது ஹியூமன் பவர் கிடையாது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற வாக்குவாதம், சண்டை, தேவனை பற்றி அறிகிற அறிவை எதெல்லாம் எங்களை தடுக்குதோ அந்த ஆயுதத்தை வச்சு தான் நாங்கள் எல்லாம் அடிப்போம். நாங்கள் எங்கள் சுய புத்தியில் எங்களோட மனுஷிகமாக நாங்கள் யாருமே தாக்க மாட்டோம். தேவனுடைய பலத்தினால் நாங்கள் செய்வோம். அது எந்தெந்த குணமெல்லாம் தேவன் எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய பலத்தினால் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு பவுலர் அழகாக சொன்னாங்க.
இன்னொரு வாசனை பாருங்களேன், முக்கியமான ஆயுதம் நம்மளுடைய பட்டயம் எதுவாக இருக்க வேண்டும்? இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் தான் நம்மளுக்கு சரியான ஆயுதம். தேவன் நம்மை அணுகுவதற்கும் மற்றவர்களை நம்ம அணுகுவதற்கும் ஆண்டுடைய வார்த்தை மாத்திரமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு பட்டயமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இங்கே பாருங்களேன், நம்மளுடைய பயனியர்ஸ், சர்ச் பயனியர்ஸ், ரிஃபார்மர்ஸ், யாரை வேணால் எடுத்துக்கோங்க. யாருமே எனக்கு எட்டுன அறிவுக்கு, எனக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுக்கு யாருமே சண்டை போட்டு எதுவுமே சாதிக்கலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே சண்டை போட்டு சாதிக்கலை. எல்லாமே சாதித்தது எப்படின்னா, பைபிள் எடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு நாளோ 2 நாளோ வருஷ கணக்காக செய்வோம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற ஆயுதம் அதுவாக தான் இருக்கும். அநேக நேரங்களில் நான் தோற்று போயிருக்கிறேன். அநேக நேரங்களில் நான் வெட்கப்படும்படியாக எனக்கு நடந்திருக்கு. என்னோடய கெரியரை சூஸ் பண்ண போகும்போது எல்லா நேரங்களையும் நான் தோற்று போயிருக்கேன். நான் என்னுடைய மொத்த ப்ரொஃபஷனுமே மாறி இருக்கு நான் சொல்கிறேனே. இங்கே பாருங்களேன், மார்ட்டின் லூத்தர் எதை எடுத்து அவர் தீசிஸ் அடித்தார்? சண்டை போட்டாங்களா? சண்டை போடவே இல்லை. அவர் ஆண்டருடைய வார்த்தை எடுத்துகிட்டு போய் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் கொண்டு கொடுத்தாரு. அது ஜான் ஹஸ்ஸாக இருக்கட்டும், ஜெரோமாக இருக்கட்டும், ஜேம்ஸ் ஒயிட்டாக இருக்கட்டும், எலன் ஒயிட்டாக இருக்கட்டும், எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய வார்த்தையை மாத்திரமே அவங்க எடுத்துகிட்டு போய் சொன்னதாக நம்ம பார்க்குறோம். சரி, ஒருவேளை நான் சொல்கிறேன், நம்மளை எல்லோரும் காயப்படுத்திட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அழகான ஒரு கதை சொல்கிறேன். என்னை ரொம்ப தாக்கின ஒரு கதை சொல்கிறேன். எல்லோரும் கவனிங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கவனிக்க முடியாது, தாழ் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு கதை. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் முன்னாள் பிரசிடெண்ட், அப்படி தானே, ஜனாதிபதி. அவர் ஒருத்தர் ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டார். அவரை பற்றி அவதூறாக பேசி எல்லாம் பண்ணிட்டார். அப்போ இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணார்னா, உட்காந்து ஒரு 2 கடிதம் எழுதினாராம். 2 கடிதம் எழுதினான். மொதல் கடிதத்தில் இருக்கிற கோவத்தில் என்னென்ன வார்த்தையெல்லாம் எழுதணுமோ எல்லா வார்த்தையும் மொதல் கடிதத்தில் எழுதிட்டாரான். ஃபுல்லாக எழுதிட்டு அந்த கடிதத்தை சுக்காக கிழிச்சு போட்டு இன்னொரு கடிதம் எழுதிட்டு என் அன்புள்ள சகோதரனே அப்படின்னு எழுதினாரான். மொதல் கடிதத்தில் கோவத்தெல்லாம் தீர்த்துடலாம், கோவத்தெல்லாம் வார்த்தைகளே ஃபுல்லாக எழுதிட்டு அந்த பேப்பரை சுக்காக கிழிச்சு போட்டாரான். கிழிச்சு போட்டுட்டு இன்னொரு லெட்டரில் என் அன்புள்ள சகோதரனே, நான் ஏதாவது உன்னை காயப்படுத்தியிருந்தா, உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்க. நான் அப்படி நினச்சி சொல்லலை, நான் அப்படி செய்யலை அப்படி சொன்னாரான். இதை நான் பார்க்க போகும்போது எத்தனை முறை என் சகோதரனை நான் காயப்படுத்திட்டேன். என்னுடைய சுயத்தினாலும் என்னுடைய சுய வெறுப்புக்குனாலே நான் எவ்வளோ பேர் நான் காயப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீங்கள் நான் ஒரு ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக இருக்கேன். நான் எத்தனை ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுக்காமல் திட்டிருந்திருப்பேன். எத்தனை ஒரு ஸ்டாஃபை நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன் வார்த்தையால். அவங்க என்கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்குறதுக்காக வந்திருக்கப்ப நான் எத்தனை பேரை நான் அவதூறு பண்ணியிருந்திருப்பேன். அப்போலாம் யோசித்து பார்க்க போகும்போது நான் முதல் லெட்டர்லேயே நின்றுட்டேனே, நான் 2ஆம் லெட்டருக்கு போகாமல் போயிட்டேனே, முதல் லெட்டர் கிளிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு நான் வருத்தப்பட்டது உண்டு இந்த செய்தியை நான் படித்தது பிற்பாடு. இதில் கடைசியில் மன்னிக்கவும், இதில் முக்கியமான என்னன்னு சொன்னால், இந்த காதை வெட்டுனாங்கல்ல, காதை வெட்டினாங்கல்ல, மல்குஸனுடைய அதிகாரி யாருன்னு சொன்னாங்கன்னா காய்பா. சரிங்களா? காய்பான்னு ஒரு பிரதான ஆசிரியன். அவன் காதை தான் வெட்டினாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கிளாஸ் லீடராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு அஃபிஷியலாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் படையில் இருக்கிற ஒரு சேவகனை ஒருத்தர் தொட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? என் கிளாஸில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு. யாரோ ரோட்டில் போகிறவங்க அடிச்சிட்டாங்க. வாத்தியார் நான் பக்கத்தில் நிற்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? மாணவனுக்காக நான் ஓடி போய் நீங்கள் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்பேன். மல்குஸனுடைய பிரதான ஆசிரியன் யாருன்னு சொன்னாங்கன்னா அவன் காய்பா நிற்கிறாரு. ஒருவேளை பேதுரு வெட்டின காது ஒட்டப்படவே இல்லை, அப்படியே திரும்பி போயிருந்தா அன்றைக்கி 3 சிலுவை இல்லை 4 சிலுவை. பேதுருனுடைய செவி அந்த வெட்டினார்ல, அந்த காது வெட்டினது மல்குஸ் ஒட்டாமல் அப்படியே திரும்பி வெட்டின காதோட அப்படியே போயிருந்து காய்பாபே பார்த்துருந்தா அன்றைக்கி 3 சிலுவை கிடையாது. எத்தனை சிலுவை? 4 சிலுவை. பேதுருவும் தூக்கியிருப்பாங்க. ஆனால் பேதுரு மேலே தேவன் அவ்வளோ இரக்கமாக இருந்தார். உணர்வெல்லாம் எனக்கு புரியுது. நீ நின்ற, ஆனால் தப்பான ஆயுதோடு நின்ற. நீ நின்னப்பா, கரெக்டாக தான் நின்ன, ஆனால் உன் ஆயுதம் தப்பு. நீ நின்றுருக்கக்கூடாது. அப்படி இங்கே பாருங்களேன். ஆனால் அந்த பேதுருடைய மனமாற்றம் பெரிய மனமாற்றமாக இருந்துச்சு. பேதுருக்கு அந்த சிலுவையை பார்த்த பிற்பாடு, அந்த கோழி கூவுனது பிற்பாடு
பேதுருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. இப்போ எடுத்தார் சரியான ஆயுதத்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க போகும்போது நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள். யோவேல் புத்தகத்தை அப்படியே எடுத்து வாசிப்பார். யோவேல் புத்தகத்தில் அந்த வசனத்தை அப்படியே வாசிப்பார். பிரசங்கமாக கூட இருக்காது, அப்படியே டிட்டோ காப்பியாக இருக்கும், அப்படியே வாசிச்சிருப்பார். எத்தனை பேர் மரணமானாங்களாம்? 3000 பேர். இப்போ சரியான பட்டயம், இப்போ சரியான பட்டயம். இந்த பட்டயத்தை வச்சு இன்னும் சாதிச்சிடலாம் அப்படி முடிவு பண்ணார். ஒருவேளை இன்றைக்கி நம்ம எல்லோரும் சுய ரீதியாக மனுஷ ரீதியாக நம்ம எதாவது செய்துட்டு இருக்கோம்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற கடைசி பாடம், எப்பா அது வேண்டாம்ப்பா, அது கிடையாது, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை இருக்குல்லப்பா, அது நல்லா ஆழமாக படி, உன்னை மாற்றும் கண்டிப்பாக அது அப்படின்னு எனக்கு கொடுத்த செய்தி, நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட பார்த்தா உங்களுக்கு புரியும். பேதுருக்கும் பவுலுக்கும் பயங்கர சண்டை. பேதுருக்கும் பவுலுக்கும் நிறைய வாக்குவாதம் வந்திருக்கும். நான் உங்களுக்கு வாக்குவாதத்தை கூட வாசித்து காமிக்கிறேங்க பாருங்களேன். பவுல் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? மேலும் பேதுரு அந்தியோகிக்கே வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். ஃபேஸ் டு ஃபேஸ் நான் அவனை பார்த்தேன். எப்படி எனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். எல்லா பேரும் இருக்கிறப்போ ஒரு மாதிரி, அந்த சைடு போனது பிறகு வேறு மாதிரி மாறிட்டார். அப்போ பவுல் என்ன சொன்னார்னா, மற்ற யூதரும் அவனோட கூட மாயமான் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் எழுப்புண்டு போனான். கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க. பவுலுக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவரும் என்ன பண்ணிட்டாரு? அவர் விட்டு போயிட்டார். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது பார்த்த உடனே பவுல் என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாக இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூத மார்க்கமாய் நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? நீ எப்படி பண்ணலாம்? அதை நீனே மாறி மாறி செய்கிற, நீ ஸ்ட்ரைட்டாரு அப்படி முடிவு பண்ணாங்களாம். இவ்வளோ 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் பேதுரு பவுல் எப்படி தெரியுமா சொன்னாராம்? நீங்கள் வாசிங்களேன், நான் வாசிக்கிறேன் அழகான வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி தெரியுமா கடைசியில் முடியுது? பேதுருக்கும் பவுலுக்கும், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படி சொன்னாராம். சண்டை வந்துருச்சு. இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த சண்டை அப்படியே பெருசு பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு பிரியமான சகோதரனே அப்படின்னு சொன்னாராம். அது அது பவுலை எப்படி தாக்கியிருக்கும்? அது வரைக்கும் 2 மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபெஷன், 2 பேர் ஒருத்தருக்கு ஒன்றா பேசிக்கிறது, என்னை பற்றி நல்ல விதமாக சொல்கிறது, அவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறது, இதுவே கிறிஸ்துவின் குணமாக தானே இருக்க வேண்டும். ஆனால் பேதுரு பவுலும் கடைசியில் பேதுரு சொன்னார். பேதுரு என்ன தான் அந்த இடத்துல அமைதியாக இருந்தாலும் கடைசியில் பேதுரு சொல்கிறாரு, நமக்கு பிரியமான சகோதரன், நம்மளுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை அப்படி சொல்லி தான் அவனை கடைசியில் அவனை முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, 2வது பாடம். முதல் பாடம், ராங் எனிமி ஹேண்ட்லிங் அ ராங் வெப்பன். சரிங்களா? 2வது பாடம், ராங் ஆட்டிடியூட் வித் ராங் எனர்ஜி. சரிங்களா? சரியான எண்ணம் இல்லை, சரியான வல்லமை இல்லை. இது 2மே பேதுருக்கிட்ட இருந்துச்சு. சரியான எண்ணம் இல்லைன்னா என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மரிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் மரிக்க வேண்டாம் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு போய் நின்று தான் பேதுரு. என்ன பவரில் போய் நின்னான்னா, அவன் சொந்த பவரில் கத்தி எடுத்து போய் நின்றான். அப்படி நிற்கக்கூடாதான். சரிங்களா? நீங்கள் வாசிக்கலாம் ஒரு சில வேத வசனம். நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, நம்ம எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இயேசு பிரதேயுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். நான் ஒருவேளை இந்த ஊருக்கு சொந்தமானவராக இருந்தால் என்னை சீஷர்கள் எனக்காக நின்றுருப்பாங்க. ஆனால் இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல, என்னோட இடம் இது கிடையாது, அதனால் இங்கே இருக்கிறதுக்காக நான் போராடுறது இல்லை அப்படி சொன்னார். ஒருவேளை நம்மளை கஷ்டப்படுத்தியோ, நண்பர்களோ குடும்பத்தினர்களோ யார் வேணால் இருக்கட்டும், ஒருவேளை கஷ்டப்படுத்தினா நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, நாம் இவ்வளவுத்திற்கு உரியவர்கள் அல்ல, நம்ம இங்கே இருக்கவங்க கிடையாது, சண்டை போடுறது நம்மளோட தீர்மானம் கிடையாது, நம்ம அன்பு ரீதியாக எல்லாத்தையும் அணுக வேண்டும் என்பதே நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு நம்ம படிக்கிறது. நீங்கள் 2வது நாம் எப்படி இருக்க வேண்டும். சரிங்களா? இது ஏசப்போட பெரிய ஒரு பாடம். என்ன சொன்னாங்கன்னா, மத்தேயு 12:19 எப்படி வாசிக்கணும்னா, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ரொம்ப அவரை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சாஃப்ட்டு.
ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சிருக்கோம். நான் பார்த்துருக்கேன். ஒரு எல்கேஜி குழந்தைய அந்த மிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நான் நினைப்பேன், ஒருவேளை 12th பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண போகும்போது சரி இதே மாதிரி நம்ம வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணோன்னா அது முடியாது. ஆனால் ஜீசஸ் பார்த்திங்கன்னா எல்லா பேரையுமே அவர் சத்தம் போடுறது அப்படி அது பண்ண மாட்டாங்க. 2வது வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகித்து கொள்கிறவனுமா இருக்கணுமா வேண்டும். அதை சகிச்சுட்டு போகிறது. சரி ஓகே, நம்ம அடுத்து மூவ் பண்ணி போகிறது அப்படி இருக்கணுமா? சரிங்களா, இப்படி தான் இருக்கணும் நம்ம. சரிங்களா, சரி. பவுல் அழகாக ஒரு வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஜீல் வித்தவுட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைராக்கியம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா அதை சரியாக சொல்கிற, அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தி இருக்காது. சரிங்களா, அதான் நம்மளுடைய வேத வசனம் கூட, வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கூட நம்ம சொன்னேன். நீதிமொழிகள் 12:19-2:3 நம்ம கடைசியில் வாசிக்கலாம். நீங்கள் பாருங்கள் அந்த வசனத்தை. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. எனக்கு அதான் விருப்பம், எனக்கு அதுதான் விருப்பம். எல்லாரும் காப்பாற்றப்படணும் தான் என்னோட விருப்பம். ஆனால் அதுக்கடுத்த வசனம் பாருங்களேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. கரெக்ட், மற்றோட காப்பாற்றுறது சரிதான், ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஜீல் வித்தவுட் நாலேஜ் அது மிக மிக ஆபத்தானது. நான் என்னுடைய சகோதரன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வைராக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது அது தீமையாக தான் முடியும், அது நன்மையாக முடியாது. சரி, பேதுரு செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், 3 விஷயம். ஸ்லீப்பிங் இன் த பிளேஸ் ஆஃப் ப்ரேயிங். அவர் செஞ்ச சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்லேயே ராங் எனிமி, ராங் வெப்பன், ராங் இன்டென்ஷன், சரிங்களா, லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம், ராங் பவர் அப்படின்னு பார்த்தோம். அவர் செய்த இன்னும் தவறுகள். ஜெபம் பண்ண வேண்டியில் என்ன பண்ணார், தூங்கிட்டு இருந்தார். கேட்க வேண்டிய நேரத்தில் பேசிகிட்டு இருந்தார். சரண்டர் பண்ண வேண்டிய டைமில் தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தார். இது எல்லாமே இல்லாமல் டோட்டல் சரண்டர் பண்ணியிருந்தா பேதுருக்கு அன்றைக்கி அழகான ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அதை பேதுரு அந்த ராத்திரி இழந்துட்டார். சரிங்களா, அன்று ராத்திரி ஒரு 3 கிருபைகள், 3 பேருக்கும் 3 விதமான கிருபைகள் கொடுக்கப்பட்டது. என்னென்னலாம் பார்க்கலாம். சரிங்களா, முதல், பேதுருக்கு தேவன் அன்றைக்கு கிருபையாக இருந்தார். பேதுரு மேல் அன்றைக்கு தேவன் கிருபையாக இருந்தார். மல்குசுவின் மேலும் தேவன் கிருபையாக இருந்தால் நம்மேலும் தேவன் கிருபையாக இருக்கிறார். அந்த 3 விஷயத்தை பற்றி படிக்கிறோம். முதல், சீக்கிரம் முடிச்சலாம். முதல்ல பேதுரு கிட்ட எப்படி பேதுரு கிட்ட இருந்தார், ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ அப்படி சொல்லி படிக்கிறோம்ல. ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். எப்படி பேதுரு கிட்ட அந்த கிருபை வேலை செய்ததுன்னு சொன்னால், பட்டையை தடுத்து காது வெட்டிட்டார். வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த பட்டயத்தை கொடு அப்படின்னு சொல்லி கோமா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். அவருடைய கிருபை அன்றைக்கி பேதுருக்கு இருந்தபடி எப்படி சொன்னார்னா, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். என்ன சொன்னார்னா, அவனை கடிந்து கொண்டார். இதை செய்து தப்பு, இது செய்கிறது தப்பு, இதை பண்ணாத. உன்னால் அவன் காயப்பட்டான் பார்த்தியா, உன்னால் அவன் கஷ்டப்பட்டான், எடுத்து அது உள்ளே போடு, அதன் மேலே எடுக்காத, அதை எடுத்தேன்னா நீ அதில் தான் சாவ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனை பேருடைய செவியை நாம் வெட்டியிருக்கிறோம், எத்தனை பேருடைய செவியை நாம் வெட்டியிருக்கிறோம். நான் நிறைய பேர்கிட்ட நான் சில நேரம் நானே சொல்லியிருக்கிறது உண்டு. எத்தனை புதுசாக சர்ச் மெம்பர்ஸில் வந்திருப்பாங்கல்ல, புதுசாக யாராவது வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம வெளியில் வேலை பார்க்குற நபர்கள்கிட்டேயோ, ஸ்கூல்லையோ வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்மக்கிட்ட தேவனை பற்றி நாம் முன் சொல்வது ஒன்று, ஆனால் அவரை பிரதிபலித்து நாம் காண்பிப்பது வேறு. இப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம எதிராக நிற்கிறவனோட காதை வெட்டுறதுக்கு சமம். அவன் என்ன சொல்லுவான், சாமி இனிமேல் என்னை பற்றி கடலை பற்றி பேசவே பேசாத, நீ சொல்கிறது என் காதில் என்ன பண்ணாது, விழுகவே விழுகாது. ஏன் அப்படின்னா நம்ம காதை வெட்டிட்டோம். பேதுரு போல் நம்ம சுயத்தில் நம்ம அவனோட காதை வெட்டிட்டோம். அதனால் இன்னும் அவனை கடலை பற்றி கேட்குறதுக்கான ஒரு உணர்வே இல்லாமல் மாற்றினது நம்ம தான். அப்படி யாராவது நாம் செய்து கொண்டிருக்கிறோமானால், எப்படி பேதுரு மேல் கிருபை இருந்தது போல்
எப்படி பேதுருக்கு தேவன் கிருபையாக இருந்து மல்குஸின் செவியை ஒட்டினாரோ, அதே போல் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தெரியாமல் அந்த சகோதரனுடைய செவியை நான் வெட்டிட்டேன், நீங்கள் மல்குஸின் காதில் எப்படி ஒட்டினீங்களோ அதே போல் அந்த மகனுடைய செவியை இங்கே விட்டுருங்க. அடுத்து யாராவது உங்களை பற்றி பேசினா அந்த மகன் ஏற்றுக்கிட்டோம் ஆண்டவரே. இது உங்களோட ஜெபமாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் தெரியாமல் வெட்டிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் தெரியாமல் நான் தப்பாக பேசிட்டேன், நீங்கள் தெரியாமல் நான் காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே. நீங்கள் தயவுசெய்து மல்குஸுவின் காதை எப்படி நீங்கள் ஒட்டினீங்களோ அதே போல் அந்த சகோதரன் காதையை ஒட்டுங்க. அவர் உங்களை பற்றி அடுத்து கேட்டுருவார் ஆண்டவரே, மனம் மாறிடுவார் ஆண்டவரே. தயவுசெய்து என் பட்டயம் தப்பு ஆண்டவரே, உங்கள் பட்டயத்தை கொடுத்து அவனை எப்படின்னா அவன் காதை ஒட்ட வைங்க. இது நம்மளோட ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 103:10 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பேதுரு அன்றைக்கி நினச்சிருந்தா அன்றைக்கே நீ போயிட்டு வாப்பா, நீ என்னுடைய ஃபாலோவரே கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் அன்றைக்கி அப்படி செய்யலை. பேதுருவின் மேல் தேவன் கிருபையாக இருந்தார். இரண்டாவது, மல்குஸுவின் மேல் தேவன் கிருபையாக இருந்தார். மல்குஸ் கிட்ட ஆண்டது அவருடைய கிருபை இருந்தது. என்னன்னு சொன்னால், உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்கள்னு சொன்னார். இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும். பேதுருக்கு எல்லாத்துக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும். என்ன பண்ணார்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறார். எல்லாருக்காக தான் வந்திருக்கேன், நான் என்னோடய டிசைபிளுக்காக வரல, என்னை பின்பற்றி வரக்காக இல்லை, நான் எல்லாருக்காக வந்தேன், நான் மல்குஸ்க்காக வந்தேன். மல்குஸ் காது இல்லாமல் நிற்கிறான், அவனுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க புரிய வச்சாங்க. அது சொன்னார், உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். என் பிள்ளை மூலியமாக தான் நீங்கள் எல்லோரும் வருவீங்க என்கிட்ட அப்படின்னு மல்குஸின் மேலே தேவன் கிருபையாக இருந்தார். அவன் செவி எடுத்து ஒட்டி வச்சார். அவன் செவியில் கேட்க அவர் உதவி செய்தார். கடைசியாக, நாம் எல்லோரு மேலும் தேவன் கிருபையாக இருக்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்களேன், பட்டையை எடுத்து உள்ளே போட்டு சொன்னோடனே தேவன் சொன்னார், என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து சொன்னார் பேதுருக்கிட்ட, என்ன சொன்னார்னா, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டார். நான் நினச்சிருந்தா நான் இப்போ எல்லா பேரும் நான் இறக்கிடுவேங்க, ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் மேலே தான் கிருபையாக இருக்கேன். பேதுரு மட்டும் மேலே இல்லை, நான் மல்குஸ் மட்டும் மேலே இல்லை, நான் எல்லார் மேலேயும் கிருபையாக இருக்கேன். நான் எல்லோரும் எனக்கு வேணும், நான் இறந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் என் கூட இருப்பீங்க அப்படின்றதுக்காக அந்த நொடியில் எல்லார் மேலேயும் கிருபையாக இருந்து தேவன் எல்லாரையும் காப்பாற்றினார், அந்த சேவகர்கள் மற்றும் எல்லார் பேர் மேலே. 3 பாடம். முதல், பேதுரு மேலும் தேவன் கிருபையாக இருந்தார், அவனை கண்டித்து உணர்த்தினார், அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். மல்குசுவின் மேலும் அவர் கிருபையாக இருந்தார், அவன் செவியை ஒட்ட வைத்தார். சுற்றியிருந்த எல்லா நபர்களுக்கும் கடிந்து கொள்ளாமல், நான் உங்ககிட்ட தானே ரொம்ப நாளாக இருந்தேன், உங்கள் கூட்டத்துக்குள்ளே தானே இருந்தேன், ஆனால் அன்றைக்கெலாம் பிடிக்காமல் இன்றைக்கி என்னை கல்லணை பிடிக்கிறது போல பிடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தார். நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சம்பவம் ரொம்ப அழகாக நடந்திருக்கும். பிரச்சனை சுற்றி நடக்குது, ஆனால் ஒருத்தர் மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக நின்னார். அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் பிதா கிட்ட முழுமையாக அதை ஒப்பு கொடுத்தார். முழுமையாக, ஒரு துளி அளவு கூட அவர் பயந்திருந்து அப்படிலாம் இல்லவே இல்லை, முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னோமானால், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எப்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உண்மையாக இருந்தாரோ அதே போல் நீங்களும் நானும் இருக்கலாம். நாம் எல்லாம் இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அந்த கெத்செமனே தோட்டத்தை விட்டு வெளியில் வந்த உடனே எல்லாம் அடி உததான், எல்லாம் பாடுதான். அதுக்கப்புறம் சிலுவை வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாரும் அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம தேவன்கிட்ட முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பாடு அனுபவிக்கிறதுக்கு நம்மளால் பலன் இருக்காது, நம்மக்கிட்ட தேவ பலன் இருக்காது, நம்மளோட சுயபலத்தில் இப்போ விழுந்துருவோம். இயேசு கிறிஸ்துவ போல் எப்படி பிதாவுக்கிட்ட தன்னை முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி நம்மளுடைய சுய புத்தி, நம்மளுடைய சுய எண்ணம், நம்மளுடைய சுய பலன் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கி எப்படி எல்லா பேருக்கு முன்பதாக நான் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் என்னை வழி நடத்துவார் எப்படி அவர் சொன்னது போல் நம்மளும் அப்படி சொல்லலாம். கடைசியாக ஒரே கேள்வியோடு இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். எல்லாத்துக்கும் அந்த படத்தை பாருங்கள். இந்த 3 காட்சி இருக்குது. இன்றைக்கு எது வேணுமோ இந்த ராத்திரியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அன்று ராத்திரி நடந்தில், அன்று ராத்திரியில், இன்று ராத்திரியில். அன்று ராத்திரி என்ன இருந்துச்சுன்னா 3 விதமான குணங்கள் இருந்துச்சு. 1, காட்டி கொடுக்குற குணம் இருந்துச்சு. 2வது, கத்தி எடுக்கிற குணம் இருந்துச்சு. 3வது, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்படியாக சகித்து கொள்ளும்படியாக அந்த குணம் இருந்துச்சு. இந்த ராத்திரி உங்களுக்கு என்ன குணம் வேணும்? ஒருவேளை நான் என் சகோதரனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு குணம் இருக்க போதா, இல்லை என்னுடைய வைராக்கியத்துக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு குணம் இருக்குதா? இல்லை ஆண்டவரே, சித்தம் என்னவோ அதுவே என்ன இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரியமோ அது என்னவா இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் எனக்கு வேண்டாம்,
உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு வேணும், அப்படி எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? ஆனால் நல்லா கவனிங்க, இந்த கடைசி அந்த பாத்திரத்தில் முழுவதுமாக என்ன சுற்றி இருக்குது? முள் இருக்குது. அதை பானம் பண்ணுவதற்கு தேவன் மாத்திரமே உங்களுக்கு கிருபை தர வேண்டும். நம்ம எல்லோருக்கும் கிருபை தர வேண்டும். அந்த முள்ளோடு நம்ம பானம் பண்ண சகிப்பு தன்மை, அந்த அந்த சகோதர சிநேகம், பேதுரு சொன்னது போல், நம்முடைய அன்புள்ள சகோதரன் பவுல் அப்படின்னு கடைசியில் சொன்னது போல், நம்ம எல்லோரும் ஒருவர் இடத்தில் ஒருவர் என் அன்புள்ள சகோதரனே அப்படின்னு சொல்லணும். பாருங்களேன், ஏசாக்கும் யாக்கோபுக்கும் பயங்கரமான சண்டை. இங்கிட்ட 400 பேர் உள்ளேருந்து வர்றாங்க, இங்கே எல்லாரும் குட்டி குழந்தைங்க, எல்லாரும் ஆடு மாடெல்லாம் இருக்குது. கடைசி இந்த சம்பவம் எப்படி முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சது? சண்டை போட்டாங்களா? இல்லை, முத்த காட்சிகளோடு முடிந்தது. கெட்டி பிடிச்சி அழுதாங்க. தேவன் அதை மாற்றுவார், கண்டிப்பாக அதை செய்வார். அது எப்போ நடக்கும்? கரெக்டான வெப்பனை சூஸ் பண்ணணும். அன்றைக்கி ராத்திரி யாக்கோப் என்ன பண்ணார்? ஓடி போய் பட்டயத்தெல்லாம் உரி ரெடி பண்ணிட்டு இருந்தாரா? என்ன பண்ணார்? ஆண்டவரே, நான் இவ்வளோலாம் தப்பு செஞ்சுட்டேன், என் சகோதரனுக்கு விதமாக நான் செஞ்சேன் ஆண்டவரே, அன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணோம் ஆண்டவரே, நாங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டோம், என் அண்ணன் வர்றான், நாங்கள் சண்டை போடக்கூடாது, இனிமேல் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சாலே நாங்களை போக விட மாட்டேன், என் குணம் மாறலைன்னா உங்களை நான் விட மாட்டேன், என் குணத்தை எனக்கு கிறிஸ்துவின் குணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு போராடி செஞ்சால் நம்மளுடைய இன சகோதரனை, நம்மளுக்கு அடுத்து இருக்கிற சகோதரனை நம்ம நேசிக்க பழகுவோம். வெளிப்படுத்தல் விசேஷம், தானியல், எத்தனை புத்தகங்கள், எத்தனை விதமான, எத்தனை கோணத்தில், எத்தனை எழுத்தாளர்களிடத்தில் படித்தாலும் கடைசியாக நாம் வந்து நிற்பது என்னது? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நிற்க போகிறோம். அவருடைய நேசம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாமும் ஒப்பு கொடுத்தால் தேவன் கண்டிப்பாக நம்மளையும் மாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கடைசியாக, எனக்கு ஒரு வேளை ஏன் உனக்கு தேவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள்கிட்ட எல்லோரும் கேள்வி கேட்டால் என்னென்ன பதில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தேவனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு வசனத்தினால தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் உண்மையாக ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த உண்மையில் எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லணும். தேவன் அப்படி தான் நம்மள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க முடியும் வேலை உங்களுக்கு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கடைசியில் தான் சொன்னாங்க பாருங்களேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்கே பிரச்சனையே இல்லைன்னு யாரும் கடவுள் சொல்லவே இல்லை. பிரச்சனை இருக்குப்பா, இங்கே நீங்கள் எதிர்பார்க்காத விட பிரச்சனைலாம் இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பயப்படாதீங்க. அன்றைக்கி ராத்திரி நிர்வாணமாக ஒரு சீசன் ஓடினால அப்படி ஓடாத. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கி ராத்திரி முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நீ ஒப்பு கொடுத்துரு. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். நாம் ஒரு வசனம் எல்லா பேருக்கும் நீங்கள் தெரிஞ்சது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அனுப்புவான்? நம்மளோட பக்கத்தில் இருக்கிற சகோதரன்கிட்ட நம்ம அன்பு செலுத்த முடியல, நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரன்கிட்ட நம்மளால் நம்மளோட நேசத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், நான் காணாத தேவனிடத்தில் நான் எப்படி நான் ஆண்டவரே உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கேன், உங்களை விசுவாசிக்கிறேன் எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாதுல்ல. தேவன் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கலாம். நாம் எல்லா பேரும் வீக்கஸ்ட் வெசல், நாம் எல்லா பேரும் ரொம்ப குணத்தில் குறைபாடு உள்ள மனிதர்கள். யாரையும் குற்றம் சொல்வது, இங்கே நம்ம ஒருத்தவங்க குற்றம் சொல்லணும்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும், நம்மளும் நல்லவங்க கிடையாது. அப்படி தான் வேதமே சொல்லுது. ஒருவர் கூட நன்மை செய்கிறவில்லை அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ நம்ம எல்லா பேருடைய தவறுகளையும், நம்ம எல்லா பேருடைய உணர்வுகளையும் நாம் மதித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ரொம்ப அன்பு ரீதியாக நம்ம போய் சொல்ல வேண்டும் என்பது. நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்ல நான் பிரியப்பட்டு நான் விடுகிறேன். பேதுரு நின்றது தப்பு இல்லை, சரிங்களா? பேதுரு நின்றது தேவனுக்காக நின்றது தப்பு இல்லை. ஆனால் எடுத்த ஆயுதம் தான் தப்பு. அந்த ஆயுதம் வேதாகமத்தின்படி நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் அது சரி. ஏன்னா மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹெஸ், ஜெரோம், எலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் அப்படின்னு நிறையா நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லா பேரும் நின்றுருக்காங்களே, சத்தியத்திற்காக நின்றுருக்காங்களே, சரியான ஆயுதத்தோட. நாமளும் சரியான ஆயுதத்தோட நம் சகோதரர்களை நேசிக்கிறவர்களாக நம்மளுடைய பட்டயம் தெய்வ வசனமாக இந்த ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா அசுத்தமான எண்ணங்களையும் அந்த ஆவின் பட்டயத்தை வைத்து நாம் நிர்மூலமாக்க வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த இரவிலே அந்த முள்முடி கொண்ட அந்த பாத்திரத்தை நாம் எல்லோரும் பானம் பண்ணும்படியாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கோம். அந்த சகிப்புத்தன்மை, அந்த தண்டனை எல்லாத்தையும் நம்மளும் சுமந்து கொண்டு நம்மளுடைய சகோதரர்கள்கிட்ட தேவனுடைய அன்பை சொல்லி
அவர்களை தேவனுக்கு நம்ம வழிநடத்துகிற ஒரு கருவியாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இந்த இரவில் இந்த தேவன் எனக்கு கொடுத்த இந்த பெரிய ஒரு இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் உம்முடைய செட்டைகளின் கீழே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப பொழுதிலே ஆலயத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்ட நல்ல சத்திய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பட்டயத்தை கொண்டு பாதுகாத்து வருகிறீர். நாங்களும் உம்முடைய பட்டயத்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் எங்களையும் நாங்கள் பாதுகாத்து இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எந்த தவறும் இல்லாதபடி ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மேல் எங்கள் பாரங்களை வைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்தவர்களும் இந்த இரவிலே நல்ல நித்திரை எங்களுக்கு தந்தரலும் காலையிலே தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்கள் எல்லாரையும் கூடி வர செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையினுடைய போதகர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தரலும். உம்மை நம்பி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து உமக்கென்று நாங்கள் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் அழைத்து செல்லும்படியாக கூடி வரும்போது நாங்கள் எல்லாருமாக கூடி உம்மோடு கூட சேர்க்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் மனோர் ஐக்கியமும் சிநேகமும் ஆறுதலும் தேறுதலும் வழிநடத்தல் ஆசீர்வாதங்களும் பரிசுத்த தேவதூதலின் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வரும் வரையிலும் நாம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.